இருப்பது நாளை மாறிப்போகும். மனம் கலங்காமல் இரு. ஓம் சாயிரம். ஓம் சாயிரம். இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. உன்னுடன் உன் உயிரான சாயப்பா இருக்கிறேன். இனி எப்பொழுதும் உன் வாழ்வில் இருப்பேன். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் என் கண்மணியே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. பின் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? விதையை விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அதே போலத்தான் நீ என்னிடம் கேட்டது, வேண்டுவது, ஆசைப்படுவது எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று நீ எண்ணுவதும் இரண்டுமே மடத்தனம். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது. உன் கண்ணீர் என் காலடியை நனைத்து விட்டது. உன்னுடைய புலம்பல்கள் என் காதில் விழுந்து விட்டது. இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறும். நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை விரும்பிய நபரோடு வாழப்போகிறாய். நீ சந்தோஷமாக வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கண்மணியே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லவே இல்லை. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உனக்கான வழிகள் எல்லாம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதற்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வரும்பொழுது உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிநாதர் ஏற்றிருக்கும் பொழுது தடையேதும் இருக்க முடியுமா? நீ வேண்டுவது, ஆசைப்படுவது, கேட்டது எல்லாம் சுலபமாக முடியும் என்பதை நீ என்னிடம் வேண்டிய உடனேயே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏனோ நீதான் உணராமல், புரிந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது. அந்த நல்ல நாள் இதோ வந்துவிட்டது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? எதற்காக வருத்தப்படுகிறாய்? நம்பிக்கை இல்லாமல் தவிக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். அப்பா, வயதுக்கு மீறிய சோதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் எப்படி புலம்பாமல், கண்ணீர் சிந்தாமல், வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறாயா? கவலைப்படாதே என் குழந்தையே. நான் உன்னுடைய கடவுள், உன்னுடைய சாயி, உன்னுடைய தேவா. எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி வாழ வைக்காமல் இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக உன்னை நல்ல வழியில் வாழ வைப்பேன். சர்வ சுகத்தையும் கொடுத்து, அனைத்து பலத்தையும் கொடுத்து, சகல சௌபாக்கியத்தோடு உன்னை வாழ வைத்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இதோ உன் பொறுமைக்கான பரிசு உன்னை தேடி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் கைகளில் கிடைக்கும் நேரம், அந்த நேரத்தையும் நான் எழுதிவிட்டேன், தீர்மானித்து விட்டேன். கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். நாளை உன் வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழப் போகிறது. நாளை நடப்பதை பார், நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். நீ விரும்பிய வாழ்க்கையை நாளை முதல் வாழப்போகிறாய். சந்தோஷமான செய்தி. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நடக்கப் போகும் அதிசயத்தை பார்க்க தயாராக இரு. நீ நினைத்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன் சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன். பல ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியங்களால் தான் இந்த ஜென்மத்தில் மனிதராக பிறந்திருக்கிறாய். அதுவும் என்னை அடையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். நீ கேட்பது, நீ விரும்புவது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கிறாய்தானே? நாளை பார், உன் வாழ்வில் அந்த அதிசயம், அந்த அற்புதம் நிகழ்ந்தே தீரும். உனக்கான சந்தோஷ கதவு திறக்கப்பட்டுவிட்டது. நான் அந்த கதவை என் பிரியமான குழந்தைக்காக திறந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி.
இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் சொன்னியது என்றாவது தவறியதுண்டா? நிச்சயமாக நான் கூறுவது சாயப்பாவை முழுமையாக நம்பி என்னுடைய காலடியில் சரணடைந்தவர்கள் எப்பொழுதும் வெறும் கையோடு சென்றதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நாளை முதல் நடக்கத் துவங்கும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வசந்தமாகவே மாறும். நீ நினைப்பது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே நிறைவேறும். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் நடத்தி வைக்கும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. இதுநாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளை இனி சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். இதுவால் வரை முட்கள் பாதையில் கஷ்டமாக நடந்து வந்த என் பிள்ளை இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். எந்த பாதையில் நீ பயணித்தாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடுவேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் குழந்தையே. எதற்குமே கவலைப்படாதே. உனக்கான கஷ்டகாலம் முடிந்து விட்டது. நமக்கான குறிக்கோளை வகுத்துக்கொண்டு அதற்கான இலக்கை அடைய போராட வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியமாக ஒன்று வேண்டும். அது இருந்தால்தான் வெற்றி பெறுவது மிக மிக எளிது. ஒரு கனவை நாம் மட்டுமே கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அந்த கனவும் நிஜமாகும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே லட்சியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை அடைவதற்கான முயற்சியில்தான் பலரும் தோற்று போய்க்கொண்டே இருக்கிறார்கள். வாழ்வில் நம் இலக்கை அடைவது எப்படி என்று யாரும் வந்து நமக்கு பாடம் எடுக்க மாட்டார்கள், சொல்லிக் கொடுக்கவும் மாட்டார்கள், கற்றுக் கொடுக்கவும் மாட்டார்கள். நாம் தான் நமக்கான குறிக்கோளை வகுத்து கொண்டு அந்த இலக்கை அடைய போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அத்தியாவசியமாக ஒன்று வேண்டும். அது இருந்தால் வெற்றியை மிக சுலபமாக நம்பசமாக்கிக் கொள்ளலாம். அதுதான் தன்னம்பிக்கை. நம் பலம் நமக்கே தெரியாது. அதனால்தான் வெற்றி கை நழுவி போய்கொண்டே இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன் பலத்தை நீ முதலில் அறிந்து கொள். உன் பலம் என்பது என்ன என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டால் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக அடையலாம், எட்டி பிடிக்கலாம். நீ பலத்தை தெரியாமல் புரியாமல் இருப்பதால் தான் உன்னுடைய வெற்றி கை நழுவி போய்கொண்டே இருக்கிறது. பலரால் இலக்கை எட்ட முடியாமலும் போகிறது. நம்ம பலத்தை, நம்மளுடைய தைரியத்தை, நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் என்ன இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்து வெற்றியை நம்பசம் ஆக்கலாம். அப்படிங்கிறத விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஓம் சாயிராம். ஒரு மனிதனுக்கு பெரிய கனவு ஒன்று இருந்ததாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் கனவு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த கனவு நிஜமாக்கும் வேலை நம் கையில் தான் இருக்குது. அப்படி ஒரு மனிதருக்கும் பெரிய கனவு இருந்தது. அவர் கண்ட கனவு நிஜமாகாமல் போக போக ஒரு கட்டத்தில் அந்த மனிதருக்கு தன்னுடைய கனவு நனவாகும், நிஜமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருந்தார் அந்த மனிதர். தன்னுடைய கனவை அடைய தன்னிடம் போதுமான பலம் இல்லை அப்படின்னு அவர் நினைத்தார். யாரிடமாவது உதவி கேட்க வேண்டும் அப்படின்னும் அவர் மனசுக்கு தோன்றிச்சு. முதல்ல அந்த மனிதருக்கு நினைவுக்கு வந்தது வயதான அவருடைய அம்மாதான். அவரிடம் கேட்டு விடுவது, தன்னுடைய அம்மாவிடம் தன்னுடைய கனவு ஏன் நினைவாகலை அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் அந்த மனிதர். ஒரு நாள் தன்னுடைய அம்மாவோடு அவர் ஹாஸ்பிட்டல் செல்ல வேண்டியிருந்தது.
அது வீட்டுக்கு மிக மிக அருகிலேயே இருந்ததால் 2 பேரும் நடந்தே சென்றார்கள். மருத்துவரை பார்த்துட்டு வழக்கமாக சில பரிசோதனைகளை அம்மா செய்து கொண்ட பிறகு 2 பேரும் வீடு திரும்பினாங்க. வழியில் அவர் அம்மாவிடம் மெல்ல தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார் அந்த மனிதர். அம்மா, என் கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அம்மா, ஆமாம்ப்பா, அதுக்கு என்ன இப்போ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர், இல்லைம்மா, அந்த கனவை நிஜமாக்குவதற்கான பலம் என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்கான சக்தியை எனக்கு எப்படியாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த மனிதர் அவங்க அம்மா கிட்ட கேட்டார். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு உதவி செய்கிறதுல எனக்கு சந்தோஷந்தான், ஆனால் அந்த அளவுக்கு சக்தி என்கிட்ட இப்போ இல்லை. இருந்த எல்லாத்தையும் உன்கிட்ட ஏற்கனவே நான் கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த மனிதர் இதை கேட்டு ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டாரு. ஆனால் கனவை நிறைவேற பலம் வேண்டுமே, யாரிடமாவது எந்த வழியிலாவது அதை பெற்றுதானே ஆக வேண்டும். அதை பெற்றாதான் நம்ம கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனை அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. எந்த வழியிலாவது அதை பெற்றால்தான் நம்மளுடைய கனவை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு வருடமாக கேட்டு பார்ப்பது அப்படின்னு முடிவும் செய்து விட்டார் அந்த மனிதர். தனக்கு தெரிந்த ஒரு ஞானியிடம் போனார். விஷயத்தை சொன்னார். ஐயா, என்னுடைய கனவை நிஜமாக்க எனக்கு சக்தி வேண்டும், அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஞானி சொன்னார், இமயமலையில் நமக்கு வேணுங்கிற சக்தி எல்லாம் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இமயமலைக்கு போயிருக்கேன். ஆனால் அங்கே பனியையும் குளிரையும் தவிர வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. எனக்கும் சக்தி எங்கே கிடைக்கும்னு சரியாக சொல்ல தெரியலையேப்பா அப்படின்னு அந்த ஞானியும் சொல்லிட்டாரு. உடனே அந்த மனிதருக்கு ரொம்பவே இன்னும் குழப்பம் அதிகமானது. அடித்து அந்த மனிதர் ஒரு துறவியிடம் போனார். தன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளையும் அத்தனை விஷயத்தையும் அந்த துறவியிடம் சொன்னார் அந்த மனிதர். குருவே, என்னுடைய கனவு நிறைவேறுவதற்கான சக்தி எனக்கு எங்கே கிடைக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு என்னுடைய கனவை நிஜமாக்கி கொள்வேன் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த துறவி, நீ செய்யும் பிரார்த்தனையால் தான் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் நீ கண்டு கொண்டிருப்பது தவறான கனவு என்றால் அதையும் நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. அதனால் அமைதியாக பிரார்த்தனையில் ஈடுபடு அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. நீ பிரார்த்தனையில் மனம் ஒத்த பிரார்த்தனையில் ஈடுபட்டினா நிச்சயமாக உனக்கு சக்தி கிடைக்கும், பலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது ஒழுவழி என்றாலும் அது கூட அந்த மனிதருக்கு குழப்பத்தையே தந்தது. நம்ம பிரார்த்தனையில் உட்காந்துக்கிட்டோன்னா நமக்கு பலம் கிடைக்கும், ஆனால் நம்ம கனவை எப்படி நம்ம நிஜமாக்குறது அப்படின்னு இன்னுமே குழப்பமடைந்து ஏதேதோ சிந்தையில் வீடு நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் அவருக்கு தெரிந்த ஒரு முதியவர் தென்பட்டார். என்னப்பா, ஏதோ யோசனையோடு போகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு அந்த பெரியவர் அந்த மனிதரை பார்த்து கேட்டார். அவரிடமும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னார் அந்த மனிதர். என்னுடைய கனவு நினைவாகுவதற்கு, நிஜமாகிறதுக்கு எனக்கு சக்தி வேண்டும், பலம் வேண்டும். அது எங்கே கிடைக்கும்னு நானும் ஒவ்வொருத்தவங்களாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் யாராலையுமே எனக்கு உதவி செய்யவே முடியலை. நான் அந்த பலத்தை எங்கேருந்து பெறப்போகிறேன்னு எனக்கு தெரியலை. அதனால்தான் என்ன பண்ணலான்னு ஒரே யோசனையோட குழப்பமோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒருத்தரால் கூட முடியலையா அப்படின்னு அந்த முதியவர் கேட்டார். உடனே அந்த மனிதர், ஆமாம், எல்லாருமே வெவ்வேறு விதமாக பலத்தை எப்படி பெறுவதற்கான வழியை சொல்கிறாங்களே தவிர ஆனால் எதையுமே பயன்படக்கூடிய ஒரு செயலாக எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த சொன்னார். உடனே அந்த முதியவர் கேட்டார், சரி, எல்லார்கிட்டையும் கேட்டியே, உனக்கு நீயே கேட்டு பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டார். அந்த முதியவர் இந்த கேள்வியை கேட்டதும் அந்த மனிதருக்கு ஏதோ தெளிவு கிடைத்தது போல இருந்தது. நம் பலம் நம்மிடம்தான் இருக்கிறது, நம்மளுடைய சக்தியும் நம்மிடம்தான் இருக்கிறது.
நாம் தன்னம்பிக்கையோடு எதை செய்தாலும் நாம் இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களோடு நாம் செய்யும் செயல் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் நினைத்த இலக்கை அடையலாம். நாம் நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும்படி நாம் உருவாக்கி கொள்ளலாம். நம் கனவை நிஜமாக்கி கொள்ளலாம். நம்மளுடைய கனவு நினைவாகுவதை நாமே கண்குளிர பார்க்கலாம். அந்த பலத்தை நம்மிடம் இருப்பதை நாமே உணர்ந்து கொண்டு அந்த வழியில் நாம் சென்றோனா நாம் அடைந்த இலக்கை நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைந்து வெற்றி என்னும் கனியை மிக அழகாக ருசிக்கலாம். சூரியனையும் சந்திரனையும் எப்பொழுதுமே நம்மால் ஒப்பிடவே முடியாது. ஏனென்றால் அவை அதற்குரிய நேரத்தில்தான் பிரகாசமாக இருக்கும். அதுபோலத்தான் ஒருபோதும் நம்ம வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்கான இலக்கு, நமக்கான கனவை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தாலே போதும், நம் கனவை நாம் நிஜமாக்கி கொள்ளலாம். கடந்த காலம் நம்மை இன்னும் சிறந்தவனாகத்தான் மாற்ற வேண்டும். கசப்பானதாக அல்ல, கசப்பானதாக மாற்றக்கூடியது அல்ல நம் கடந்த காலம். நம் கடந்த காலத்தை புரிந்து நாம் நடந்து கொண்டால் நம் எதிர்காலம் எப்பொழுதுமே பிரகாசமான காலமாகவே இருக்கும். நம் மனம்தான் அனைத்துமே. நாம் எதை நினைக்கிறோமோ, நாம் எதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகிறோம் என்பதுதான் உண்மை. நம் வாழ்க்கையை பற்றி முழுமையாக அறிந்த பின்னரும் கூட நம்மளிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துபவர்கள்தான் உண்மையான நண்பனாக இருக்க முடியும். மற்றவர்கள் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களின் குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதும் சந்தோஷமாக இருப்பதும் நம் கையில்தான் இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக தேவையே இல்லாத யோசனைகளை நம் மனதில் யோசித்து கொண்டிருப்பதாலும் சிந்தித்து கொண்டிருப்பதாலும் தான் மகிழ்ச்சி நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. மகிழ்ச்சியற்ற தன்மைக்கான ஒரே காரணம் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான். எனவே நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும் அப்படின்னு நம்ம விட்டுவிட்டு நாம் சென்று விட்டால், அதிகமாக யோசிக்காமல் இருந்துவிட்டால், மகிழ்ச்சியற்ற தன்மை இல்லாமல் நம் வாழ்க்கையை மிக சுலபமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயம் கூடிய விரைவில் எனக்கு சாதகமாக நிகழும், எனக்கு சாதகமாக நிகழ்த்தி வைக்க என் சாயப்பா என்னுடன் இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் ஆசைகளெல்லாம் பல மடங்கு நிறைவேற்றி தரும் வேளையில்தான் நான் இறங்கி இருக்கிறேன். அதை சர்வ நிச்சயமாக முடித்தே தீருவேன். இனிதான் உனக்காக வாழ்க்கையை வழங்கப் போகிறேன் குழந்தையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு சுக்கிர திசையை வழங்கி ராஜபோக வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஒரு இலை, பால் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளையே. எந்த நேரத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் குழந்தையே. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருக்கிறேன். உனக்கு நல்லது நடத்தாமல் வேறு யாருக்கு நடத்தி வைக்கப் போகிறேன்? உன் கண்ணில் வரும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகிறேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வரும், நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நல்ல காலத்திற்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல காலமே உன்னை தேடும் நேரம் நெருங்கிவிட்டது குழந்தையே. எதற்கும் அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா?
உன் பொறுமைக்கான பரிசு உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த நல்ல காலம் வரும். யாருமே எனக்கு இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ அந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் மீண்டும் மீண்டும்? உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. அது வருவது தவறு குழந்தையே. திருத்திக்கொள் உன் மனதை. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செய்து கொண்டே வந்தால் உன்னுடைய எண்ணம் தூய்மையாகவே இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் உனக்கு உதவி செய்தாமல் உன் வாழ்க்கையை சிறப்படைக்க வைக்காமல் இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. நான் ஏன் உன்னை காரணமே இல்லாமல் வருத்தப் போகிறேன்? உனக்கான நல்ல காலம் எது என்பது எனக்கு தெரியும். அது வரும் நேரம் என்னுடைய திட்டமும் உனக்கு புரியும். நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக என்பதும் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தைரியமாக இரு. எதையும் சகித்து கொண்டிரு. தைரியமாக அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டே இரு. வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் நம்பிக்கையோடு. சாயி எப்பொழுதுமே உனக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறேன், அருகில் நின்று கொண்டே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. நான் ஒன்றை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பல சமயம் குழப்பமான மனநிலையில் நீயே அதை விட்டு விலகி சென்றாலும் கூட அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் என் குழந்தையே. நான் உன்னிடம் நிச்சயமாக அதை சேர்த்தே தீருவேன். காரணமில்லாமல் நான் எதையும் செய்யவே மாட்டேன். தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்தும் கூட மறந்து விடாதே. நம் சாயப்பா நமக்கு உதவவே மாட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு துணையாக வந்து உனக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருப்பேன். யாருடன் பழகினாலும் பழகிய முதல் நாளில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே முக்கியத்துவத்தை கடைசி நாள் வரை கொடுக்க பழகு. அப்படி இருக்க முடியாது என்று நினைத்தால் பழகாமலேயே இருந்து விடலாம். நேரத்திற்கேற்பவும் தேவைக்கேற்பவும் மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணி விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தை பெற்றவர்கள், குணாதிசயங்களை பெற்றவர்கள். ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கும். அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்களும் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். அந்த நாளில்தான் நாம் ஒருவரை ஏமாற்றினோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன் கர்மாவின் வினைகள் படித்தான் என்ற முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கொள். இனி நடக்கப் போவது அனைத்தும் உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து அனைத்தையும் மாற்றிவிடு குழந்தையே.